மண்ணகம் போற்றும் தாய்மரியே, விண்ணகம் புகழும் ராணியே. மண்ணகம் போற்றும் தாய்மரியே, விண்ணகம் புகழும் ராணியே. அருள் நிறைந்த மாமரியே, மகிழ்வுடன் உம்மை வாழ்த்துகிறோம். அருள் நிறைந்த மாமரியே, மகிழ்வுடன் உம்மை வாழ்த்துகிறோம். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மாதாவே. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க வாழியவே. உம்மிடம் வருவோர் பல கோடி, நிறைவுடன் செல்வார் குறை நீங்கி. உம்மிடம் வருவோர் பல கோடி, நிறைவுடன் செல்வார் குறை நீங்கி. இறைவன் அருளை பெறுவதற்கு, இறைவன் அருளை பெறுவதற்கு துணையாயிருப்பவள் நீதானே. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க வாழியவே. இன்று நாம் 30/8/24 இருக்கிறோம். இன்று 2ஆம் நாள். நாம் தொடங்கும் நவநாளின் முதல் நாள். கொடிக்கு பிறகு வருவது முதல் நாள். நாம் அப்படி கண்டினியூவாக பார்க்கும்போது 2ஆம் நாள் கொடிக்கு அடுத்து அந்த கொடியினாலும் திருவிழா நாளும் கணக்கில்லாமல் மத்தியில் வரும் 9 நாட்கள் நவநாட்கள். அப்படி பார்க்கும்போது 30/8/24 இன்று முதல் நாள். நாம் அன்னை மரியாவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிறைய நாம் கண்டு உணர்ந்திருக்கின்றோம். அதிகமாக நாம் பைபிளில் மற்றவர்கள் பேசும்பொழுது, மற்ற பிரிவினர் சபையினர் பேசும்போது சொல்வார்கள், அன்னை மரியாவுக்கு எந்த முதலிடமும் இல்லை, இயேசு மதிக்கவில்லை, யார் என் தாய் என்று கேட்டார்கள். ஆனால் எபிரேய பெண்ணே அல்லது அம்மா 2:4 எபிரேய மொழியில் சரி, கிரேக்க மொழியிலும் சரி, அல்லது வேறு எந்த மொழியிலும் சரி, மகன் தாயை பெண்ணை என அழைப்பது கிடையாது. உண்மை இவ்வாறு இருக்க, இயேசு தன் தாயை பெண்ணே என அழைக்கிறார் என்றால் அதில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அதை இவ்வாறு நாம் ஆய்ந்தறிவோம். இன்சொல் அவமரியாதைக்குரிய சொல் போல் தோன்றவில்லை. நற்செய்தி வழி நோக்குகையில் இவ்வாறு தான் இயேசு பெண்களிடம் பேசியிருக்கிறார். மத்தேயு 15:28 பார்ப்போம். அம்மா, உன் மகனின் நோய் நீங்கியது, உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியது. அப்படி அந்த மாதிரி சொல்கிறார். மகனே, அம்மா, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அந்த மாதிரி 13:12 யோவான் 4:21 8:10 மற்றும் இதேபோல் நாம் சிலுவை அடியில் நின்று கொண்டிருக்க அன்னை மரியாவை அழைத்தது, அம்மா இதோ உன் மகன், இதைப்போல் தான் அழைத்தார். ஆனால் மொழிபெயர்ப்பின் போது சில மாற்றங்கள் வந்திருக்கலாம். அதற்காக அன்னை மரியாவை இயேசு மதிக்கவில்லை என்று மற்றவர்கள் சொல்வதற்கு நாம் இடம் கொடுக்காமல் நாம் இந்த விளக்கத்தை அவர்களிடம் எடுத்து கூற வேண்டும். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கும் சங்கீதம் 31:1-2-3, நீதிமொழிகள் 20:25, 26, 27. ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 1:17-25. கிறிஸ்துவின் சிலுவை பிற இனத்தாருக்கு வேண்டுமென்றால் மடமையாக இருக்கலாம். ஆனால் அதை மதிப்புள்ள நமக்கோ அது அழிந்து போகிறவர்களுக்கு மடமையா, ஆனால் மீட்பு பெறும் நமக்கு அது கடவுளின் வல்லமை. ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதேபோல் நாம் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 25:1-13. இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள். முன்மதியுள்ளோர் விளக்குகளுடன் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. முன்மதியோடு வாழ நாம் முயற்சி செய்வோம். முன்மதியற்றவர்கள் விளக்குக்கு எண்ணெய் தயாரிப்பில்லாமல் வந்தார்கள். இது ஒரு உதாரணமாக இருக்கலாம். விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை இவ்வாறு விளக்கி இருக்கலாம். ஆனால்
நாம் முன்மதியோடு செயல்படத்தான் ஆண்டவர் நமக்கு நம் உள்ளத்தில் ஒரு ஆவியை விளக்கு, அது அந்த அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். நமக்கு நம் உள்ளம் எப்படி இருக்குது என்பதை ஆண்டவர் நமக்குள் வைத்துள்ள சிசிடி கேமரா அது தான். நம்ம நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. என்னென்ன கடவுள் பார்த்துருவாரா, நான் செய்கிறது யாருக்கும் தெரியாது. மனசாட்சிக்கு விரோதமாக நடக்கிற எந்த காரியங்களையும் நாம் தைரியமாக செய்கிறோம். அதான் நிறைய நேரம் தப்பு செய்யும்போது நம்ம போயிட்டு அந்த பயம் இருக்காது. ஆனால் கன்ஃபியூஷன் தொட்டிக்கிட்ட போகும்போது நம்மளுக்கு பயம் வரும். இது தான். அதான் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கணும், இந்த வார்த்தையும் வசனங்களும் நம்மை வாழ வைப்பது. நமக்குள் இருப்பது ஆண்டவரின் ஆவி. அவர் நமக்கு போதுமான மனதை, 7ஆம் அறிவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு எசேயா புத்தகத்தில் சொல்வது போல, இதோ நாம் அந்த அறிவோடு ஞானத்தோடு செயல்பட்டு இறைவனை தேடுவோம். அவர் வருகைக்காக காத்திருப்போம். எந்நேரமும் நாம் விழிப்புடன் காத்திருப்போம் ஆண்டவரின் வருகைக்காக. இதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. எப்படி? அன்பிலும் பொறுமையிலும் தாழ்ச்சியிலும் சமாதானத்திலும் பிறர் நேசத்திலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலும் நாம் இறைவனை தேடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.